அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Realme Buds 2 வயர்டு இயர்ஃபோன்ஸ் தான் இன்னைக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். காய்ஸ், இந்த ஒரு வயர்டு இயர்ஃபோன்ஸை நான் Amazonல ₹500 பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா Amazon மற்றும் பார்த்தீங்கன்னா Realme வெப்சைட்லயும் அவைலபிளா இருக்கு. சரிங்களா? ஸோ ரெண்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். காய்ஸ், இந்த ப்ராடக்ட்டை நான் பாஸ்ட் 2 வீக்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த ஒரு வீடியோல இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னென்னலாம் ஆக்சசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். காய்ஸ், என்ன கேட்டால் ப்ரோ இது ₹500 போட்டிருக்குது, இது ஒர்த்தா இல்லை வந்து வேற பிராண்டில் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, காய்ஸ் இது வரைக்கும் நான் ரியல்மியில் அவ்வளோவா எந்த ஒரு காம்போனன்ட்ஸும் நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ இது ஒரு 2 டேஸ் நான் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, இதில் பேஸ் டிரைவர் சைஸ் பார்த்தீங்கன்னா 11.2 mm. சரிங்களா? ஸோ வந்து பெரிய சைஸு, உள்ளே வர்றப்ப சின்னதாக்கிடுவாங்க, காதுக்குள்ளே வர்றப்ப அந்த எஃபெக்ட் அப்படியே வர்ற மாதிரி பண்ணிடுவாங்க. சரிங்களா? பேஸ் நம்பர் 1 கிளாசிக்கா இருக்கு. இது வரைக்கும் நான் எந்த ஒரு ஹெட்ஃபோன்ஸ்லயுமே இதுல இருக்க மாதிரி பேஸ் பார்த்ததே இல்லை. சூப்பரா இருக்கு. காய்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இயர்ஃபோன்ஸு. இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 கலர் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. என்னென்ன கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக், ஆரஞ்ச், க்ரீன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து ஆரஞ்சை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கைஸ், டிஸ்கிரிப்ஷனில் இந்த ரியல்மி ஹெட்ஃபோனோட ஒவ்வொரு கலருக்கும் தனித்தனியாக லிங்க் கொடுத்துருக்கேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட், இது எந்தெந்த வெப்சைட்லாம் அவைலபிளாக இருக்கோ ஸோ அந்த எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரௌசரில் அமேசான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? உங்கள் ப்ரௌசரில் என்ன வெப்சைட்னாலும் ஓப்பன் ஆகும். பட் அமேசான் ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணும், ஃப்ளிப்கார்ட் ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஷாப் நவுன்னு ஒரு லிங்க் கொடுத்திருப்பேன். 3வது லிங்கா இருக்கும். கிளிக் பண்ண உடனே கண்டினியூ டு சேட் அப்படின்னு காமிக்கும். சோ அந்த கண்டினியூ டு சேட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். ஓபன் ஆகி எனக்கு நீங்க மெசேஜ் பண்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஒரு கண்டென்ட் ரெடி ஆயிடும். சரிங்களா? சோ அது எல்லாமே நாங்க டிசைன் பண்ண கண்டென்ட். சோ அந்த கண்டென்ட் நீங்க எங்களுக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட்ல தான் மெசேஜஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? வயர்டு இயர்ஃபோன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலர் அமேசான், ஃப்ளிப்கார்ட் என்னென்ன வெப்சைட்ல அவைலபிளா இருக்கோ எல்லா லிங்க்குமே தனித்தனியாக நாங்கள் அட்டாச் பண்ணியிருப்போம். அந்த ஒரு மெசேஜில் அந்த லிங்கை கிளிக் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களோட அமேசான் ஆப் ஓப்பன் ஆகும். சரிங்களா? நீங்கள் எதில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். மற்றபடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்ஸை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ரௌசரில் தான் அமேசான் ஓப்பன் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஷாப் நோ லிங்க் கிளிக் பண்ணி அந்த வாட்ஸ்அப் மெத்தடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷாப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து உடனே இன்ஸ்டண்ட்டாக உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ரெண்டுமே ஒர்த்தான ஒரு மெத்தட் தான். நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இதில் என்னென்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. கைஸ், இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிப் இருக்கு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒயரை வந்து கரெக்டாக மடக்கி வைக்கிறதுக்காக ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வயர்டு இயர்ஃபோன்ஸில் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரிப் வந்து மேக்ஸிமம் நிறைய இயர்ஃபோன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்காது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குங்க, இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. கைஸ், மற்ற பிராண்ட் மாதிரி ரொம்ப பெருசாலாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு 4 பேஜ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பிராண்டை பற்றி சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன். தேர்ட் பார்த்தீங்கன்னா பட்டன் கண்ட்ரோல்ஸ். அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வாரண்டி கிளைம் பண்ணுறது அந்த மாதிரி மேட்டர் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு இயர்ஃபோன்ஸ்க்கு உங்களுக்கு ரியல்மி சைட்லேருந்து 1 இயர் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் வாரண்டி தராங்க. உங்களோட மேனுவல் டிஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா 1 இயர்க்குள்ள உங்கள் ப்ராடக்ட் வந்து புதுசாக, சரிங்களா, 1 வீக்குள்ள புதுசாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் இந்த யூசர் மேனுவலை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஸ்கேன் பண்ணி PDF அட்டாச் பண்ணியிருக்கேன். தென் வந்து வாரண்டி லிங்க்குமே அட்டாச் பண்ணியிருக்கேன். என்னென்னமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு டிஃபெக்ட் வந்துருச்சுன்னா நான் தான் உங்களுக்கு முழு காரணம் நான் தான். ஏன்னா வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ண சொல்கிறேன். ஸோ நல்லா இருக்குன்னு சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபெக்ட் வந்துச்சுன்னா அது என்ன தான் சேரும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாரண்டி அப்படின்னு ஒரு லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா? ரியல்மி வாரண்டின்னு அந்த லிங்க்குள்ள போயிட்டு உங்களோட ப்ராடக்ட்டை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும். சரிங்களா? என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அதோட இன்வாய்ஸ் எல்லாமே நீங்க அதில் அட்டாச் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் 2 டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ரிட்டன் பிக்கப் அரேஞ்ச் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டை எடுத்துட்டு போற மாதிரி கொரியர்லாம் செட் பண்ணிடுவாங்க. நீங்களே எங்கேயுமே அலைய தேவையில்ல, எல்லாம் வீட்டுக்கு அதுவாக தானா வரும். சரிங்களா? மேபி அங்கே போயிட்டு அதை ரெடி பண்ண முடியுதான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு புது ப்ராடக்ட் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? இது எல்லாத்துக்குமே சேர்த்து உங்களுக்கு மேக்ஸிமம் 1 வீக் டைம் எடுக்கும். பட் 1 வீக்ல உங்களுக்கு எல்லா வாரண்டி ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும். 1 இயருக்கு தான் வேலிடிட்டி. சரிங்களா? வாரண்டி அந்த ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நம்பி பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த ஒரு ஹெட்ஃபோன்ஸ். ஏன்னா வந்து ஒர்த்தா இருக்கு, நல்ல பேஸ் சூப்பரா இருக்கு. சரிங்களா? அதுக்கு தான் சொல்லலாம்னு நினைச்சேன். தென் வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் ஆஃப் இயர் மஃப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒன்று ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்டாச் பண்ணியே கொடுத்துருவாங்க. இதில் இல்லாமல் உங்களுக்கு 2 பேர் பார்த்தீங்கன்னா இந்த கவரில் இருக்கு. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா லார்ஜ், தென் வந்து ரொம்ப மினிமம் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு, தென் வந்து நல்ல ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு
கவர்ல இருக்கு. தென் இதுல இருக்கக்கூடியது நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு எப்படின்னு சொல்றதுன்னா 18 to 25 அந்த ரேஞ்சுக்கு காது சைஸ் இருக்கு பாத்தீங்களா. சோ அந்த சைஸுக்கு பாத்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. சோ இது உங்களுக்கு கண்டிப்பா மேட்ச் ஆகும். ஓகே கைஸ், இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். இவ்வளவுதான் இந்த ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. சோ லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஷாப் நோ வாட்ஸ்அப் ட்ரிக் சொன்னேன்ல, சோ அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ல ஓபன் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ல வரும். கைஸ், இந்த வீடியோல இந்த ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. as soon as possible உங்க கமெண்ட்ஸை கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. பீஸ் அவுட்.